இஸ்ரேல் லெபனான் இடையே முதற்கட்ட ஒப்பந்தம் கையெழுத்து. இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வாஷிங்டனின் பல நாடுகள் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இஸ்ரேலும் லெபனானும் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இருப்பினும் இரு தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாகவே கருதுகின்றனர். லெபனான் தூதுவர் நடாஹ் மொவத் மற்றும் இஸ்ரேலிய தூதுவர் ஹெய்ஹேஸ் லைடர் ஆகியோர் வாஷிங்டனில் உள்ள வெளியுறவுத்துறையின் அமெரிக்காவுடன் இணைந்து குறித்த முதல் தரப்பு ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். இருந்த போதிலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பில் சில விவரங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்க தவறினால் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானை தொடர்ந்து ஆக்கிரமிக்க இந்த ஒப்பந்தம் அனுமதிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இன்று நாம் ஒரு கடினமான பயணத்தின் முதல் படியை எடுத்து வைத்துள்ளோம். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான அவசியமான மற்றும் தேவையான படியாகும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பு அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் லெபனானுக்கான ராணுவ ஒருங்கிணைப்பு குழு ஊடாக குறித்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு அமெரிக்கா வசதிகளை ஏற்படுத்தும் என்றும் ஐநாவுடன் இணைந்து உடன்படிக்கை மனிதாபிமான உதவியாக $100 மில்லியன் உட்பட குறிப்பிடத்தக்க வளங்களை வாஷிங்டன் வழங்கும் என்று குறிப்பிட்டார். அத்தோடு தற்போதுள்ள அமெரிக்க அதிகார வரம்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் $30 மில்லியன் அதிகமான நிதி உதவியுடன் லெபனான் பிரதேசம் முழுவதும் இறையாண்மையை மிகவும் திறம்பட நிலைநாட்டுவதற்கு லெபனான் ஆயுத படைகளின் திறன்களை மேம்படுத்துவதற்கான தனது நோக்கத்தை அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்துவதாக ரூபியோ மேலும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய சில நாட்களுக்கு பிறகு மார்ச் 2 அன்று ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு தரப்பினர் இடையிலான மோதல் வெடித்தது. ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதல் இஸ்ரேலியன் வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதல்களுக்கு வழிவகுத்தன. இத்தாக்குதல்களினால் லெபனானின் 4000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். லெபனானின் தூதுவர் மொவத்தும் இதனை லெபனான் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான பாதையில் ஒரு முதல் படி என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வெளியேறிவிட்டது, ஹிஸ்புல்லா வெளியேறிவிட்டது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அமைதிக்கான பாதை இப்போது திறந்துள்ளது என்று இஸ்ரேலிய தூதுவர் லைடர் தெரிவித்துள்ளார்.